ஹாய். இன்றைக்கி நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னா, மாங்காய் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. இது பச்சை மாங்காய். நான் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா, நல்லா ஸ்வீட்டாக, காரமாக, புளிப்பு சாக்லேட் மாதிரி இருக்கும்ல. அப்போல்லாம் வந்து 5 ருபீஸ் 10 ருபீஸ்ன்னு விற்பாங்க. டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்குமே, அதை தான் ட்ரை பண்ணலான்னு. ஆனால் இது பேர் ஆம் பப்பட்னு சொல்கிறாங்க. இப்போது பேர் எதுவாக இருந்தால் என்ன, அந்த புளிப்பு சாக்லேட் மாதிரி நல்லா தின்னாக பேப்பர் மாதிரி வருதா, அது போதும். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். எப்போ அரியத்துக்குள்ளே இந்த வெயிலுக்கு எதனா ஒரு வேலை செய்யணுன்னாலே செம்மையாக ஸ்வெட் ஆகுது, முடியலப்பா. அதாவது நம்ம எதனா ஒன்று பண்ணும்போது ஒன்று தேடும், ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு பதில் வேறு ஒன்று கிடைக்கும். இதை வச்சு தான் பண்ணி ஆகணுன்ட்டு. அந்த மாதிரி நான் பெரிய கத்தி தேடினேன். பெரிய கத்தி இப்போதைக்கு எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல. சின்ன கத்தின்னு ஒன்று இருந்தது பாருங்கள், பண்ணி போய் எவ்வளோ வளைஞ்சிச்சு. இதை வச்சு தான் இப்போது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போது இதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். வாங்க, இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சிடணும். ஆக்சுவலாக இது என்னோடய செகண்ட் வீடியோ. எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் யாரும் கிடையாது. நான் சும்மா ட்ரை பண்ணேன். நான் நிறைய சமைச்சிருக்கேன். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ தான் ஃபோன் வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டில். அதனால் இது சும்மா ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா போடலாம் அப்படின்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோலாம் நான் ஒரே டேக் தான் எடுத்தேன். சூப்பராக வந்துருந்தது. சரி ஓகே அப்படின்னு போட்டேன். இதுதான் செகண்ட் வீடியோ. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த மாதிரி நல்லா கூழாக வேக வச்சு எடுத்துக்கணும். இது எடுத்ததுக்கப்புறம் இந்த வடிகட்டி மூலயமா வடிகட்டிக்கணும். ஏன் வடிகட்டுறோன்னா, அதோட அந்த மாங்காவோட நார் எதனா இருந்தால் வந்துடும், இதிலே ஸ்டெக் ஆகிடும். ஸோ இதில் வடிகட்டிக்கோங்க. இதுதான் நம்ம வடிகட்டி எடுத்த மாங்காவோட பல்ப்பு. இது கூட நாட்டு சக்கரை போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு புளிப்பாந்தாலே போதும், ஒரு சக்கரைலாம் எனக்கு வேணான்ட்டு. காரம் தான் நான் நிறைய சாப்பிடுவேன், ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேனே. அதனால் சும்மா கொஞ்சோண்டு சர்க்கரை, லைட்டாக சால்ட்டு, இது எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள், அப்புறம் நான் கடையிலேருந்து வாங்கினேன் சாட் மசாலா எல்லாம் போட்டுமா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். பரவாயில்லப்பா, வாசனைலாம் நல்லா தான் வருது. இந்த மாதிரி திக்காக ஆக்கிக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ஒரு ஜாம் மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக இது ஜாமு தான் போல். காய வச்சு நம்ம டிஷ்யூ பேப்பர் மாதிரி எடுத்தோன்னா அது சாக்லேட். நல்லா தெரியுதா? அல்வா மாதிரின்னு சொல்லலாம், ஜாம் மாதிரின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆக்கிக்கணும். நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்ட்டு. ஸோ சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த தட்டில் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். முன்னாடி சாப்பிட்றதுக்கு தட்டை கவுத்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி முடித்தோடனே இதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி. துணியில் காய போட்டிருக்காங்க, எல்லாம் பார்க்க வேணாம். இப்படி மேலே வச்சிடணும். இது ஒரு 1 டே ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். என்ன மாதிரி மொட்டை மாடியில் ஒரு நாள் ஃபுல்லாலாம் தயவு செஞ்சு காய வச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். பால்கனி அந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. ஒரு 2.5 இல்லை 3 hours போதும். மொட்டை வெயிலில் காய வைக்கணும்னா ஒரு 1.5 மணி நேரமே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு எனக்கு. எப்படியோ ஆயில் போட்டு எடுத்துட்டேன். ஆனால் பேப்பர் மாதிரி தான் கைஸ் இருக்குது, பாருங்களேன், தெரியுதா? பேப்பர் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணுவோம்.
செம்மையாக இருக்குது. இந்த புளிப்பு காரம்லாம் சூப்பராக இருக்குது. நான் தான் சொன்னேனே ஆல்ரெடி, காரம் நான் நிறைய சாப்பிடுன்னு பாருங்கள். எவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் தெரியுதா? சூப்பராக இருக்குது, ஒர்த்து, செய்யலாம். ஆனால் என்ன, ஃபுல் டே காய வைக்காதீங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு இவ்வளோ காரம் சாப்பிடலாமன்னு தான் இருக்கும். ஆனால் இது வெயில் காலத்தில் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு.